ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. நான் வந்து ஃபாத்திமா ஷப்னம், செகண்ட் இயர் பிஎம்எஸ் அண்டர் கிராஜுவேட். நான் வந்து எங்களோட கோர்ஸ் பத்தின ஒரு பேசிக்கான ஐடியாவும் தரேன். நான் ஃபுல் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு போகல. ஐ கெஸ் நான் வந்து ஒரு உங்களுக்கு இந்த கோர்ஸ் சூஸ் பண்றா இல்லையா அப்படிங்கிறத பத்தின ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று நான் தரேன். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பிஏஎம்எஸ்ங்கிறது வந்து பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? ஸோ ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன படிப்போம் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். வாட் இஸ் ஆயுர்வேதா அப்படின்னு பார்த்தோம்னா, தி ஆயுர்வேதிக் கோர்ஸ் அஃபர்ட் இன் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதிக் வந்து comprehensive program designed to train students in the principles and practices of Ayurveda, blending traditional knowledge with modern scientific approaches. ஸோ இதான் நார்மலான ஒரு ஆயுர்வேதிக் இங்கே ஸ்ரீலங்காவிலேக்கு ஆயுர்வேதிக் ஸ்டடீஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், ட்ரெடிஷ்னல் மெடிசன் இப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ட்ரெடிஷ்னல் மெடிசன்லேயே ஹோமியோபதி, சித்தா, யுனானி அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் ஆயுர்வேதிக் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அதை வந்து எதோட வந்து மிக்ஸ் ஆகி படிக்க வேணுமெண்டா நம்ம இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்டிஃபிக் அப்ரோச்சோட சேர்த்த மாதிரி. என்னென்னா இப்போ இருக்கிற நம்ம மாடர்ன் வேர்ல்டில் நம்ம சர்வைவ் ஆகிறேன்டா நம்மளால வந்து எப்படியும் வெஸ்டர்ன் மாடர்னுக்குரிய ஒரு சயின்ஸ் நாலேஜ், மெடிக்கல் நாலேஜ் இல்லாமல் நம்மட ஓன் ட்ரெடிஷனை மட்டும் ஃபாலோ பண்ணி சரி வரா. ஸோ நம்ம இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறதுக்கான ஒரு பிளெண்டாக தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. ஸோ த டிகிரி ப்ரோக்ராம் டிபிக்கலி ஸ்பேனிங் 5 to 6 years. 5 to 6 yearsன்னு சொல்கிறாங்க. பட் கோர்ஸ் டியூரேஷன் 5 years இருக்கும். உங்களுக்கு 1 year வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். Includes both theoretical learning and practical training in areas such as herbal medicine, panchakarma therapy, surgery, pharmacology, pathology, and community medicine. ஸோ ஹெர்பல் மெடிசன் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். ஸோ நார்மலாக இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வருமாங்கிற ஒரு பேசிக்கான விஷயம் சொல்கிறாங்க. ஸோ ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்கிறது நார்மலாக ஹெர்பல் மெடிசின்ஸ் எக்ஸ்ட்ராவா மினரல்ஸ், அனிமல் ஒரிஜின்ஸ் அப்படிலாம் இருந்தால் கூட மெயினாக டாமினேட் பண்ண போகிறது வந்து ஹெர்பல் தான். ஸோ அதை பற்றி படிப்போம். பஞ்சகர்மா தெரப்பின்னு சொல்கிறது வந்து ஆயுர்வேதிக்கில் ஒரு ஃபேமஸான தெரப்பி மெத்தட் உண்டு. கிளென்சிங் தெரப்பி அப்படி அந்த மாதிரி. அப்போ ஃபாரினர்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அது படிப்போம். சர்ஜரிஸ் அது எல்லாமே நம்ம படிப்போம் நார்மலாக. பெத்தாலஜி, கம்யூனிட்டி இது எல்லாமே படிப்போம். ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னா அந்த பிளெண்டிங்கான விஷயம்னு சொன்னது. ஸோ நம்ம எல்லாமே வந்து அதை மாடர்ன் வியூக்கு ஏற்ற மாதிரியும் படிப்போம். அதே மாதிரி ஆயுர்வேத ட்ரெடிஷ்னல் வியூக்கு ஏற்ற மாதிரியும் படிப்போம். அதனால் அதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளினிக்கல் ட்ரைனிங் வந்து ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்லையும் டிஸ்பென்சரிஸ்லையும் வந்து அதுக்கான கிளினிக்கல் ட்ரைனிங் அவங்களுக்கு நடக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பிஏஎம்எஸ்ங்கிற டிகிரி வந்து அவங்களுக்கு தருவாங்க. பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேத மெடிசன் சர்ஜரி அப்படின்னு சொல்லி. ஸோ இதான் கோர்ஸ் பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோ. நான் சொன்ன மாதிரி நம்ம மெயினாக படிப்போம் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன் தான் நம்மளோட பேஸ் கோராக இருந்தால் கூட அதை வெஸ்டர்னோட கோரிலேட் பண்ணி நம்ம அதை படிச்சுட்டு போவோம். அதே மாதிரி அவங்களுக்கு 5 years அவங்களுக்கு 1 year இன்டர்ன்ஷிப் இருக்கும். அது உங்களுக்கு வந்து 5 years உங்களுக்கு டிகிரி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் 1 year உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் கன்சல்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விருப்பம் இருந்தால். ஸோ அதோட இன்ட்ரோ. இப்போ யூனிவர்சிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் 2 யூனிவர்சிட்டிஸ் இந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, ஃபேக்கல்ட்டி ஆஃப் இண்டிஜினியஸ் மெடிசன். ஆல்ரெடி யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போக்குள்ள அது ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்துச்சு, இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டிஜினியஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லி 2023 இப்போ அதோட ஃபேக்கல்ட்டியாக கொலம்போ யூனிவர்சிட்டிக்குள்ள அதோட ஃபேக்கல்ட்டியாக அதையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பஹா விக்ரமராஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. இது வந்து மெயினாக வந்து அது வந்து இண்டிஜினியஸ் மெடிசனுக்கு ஒரு யூனிவர்சிட்டி தான் அது. ஸோ கம்பஹா விக்ரமராஜ் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் இண்டிஜினியஸ் மெடிசனுங்கிறதா அதில் பேரே. ஸோ அதில் மெடிசன் அது ரிலேட்டடான டெக்னாலஜி அந்த விஷயங்கள்லாம் அந்த யூனிவர்சிட்டியில் மெயினாக இருக்கும். ஸோ அதில் மெயின் கோர்ஸ் வந்து ஆயுர்வேத கோர்ஸாக இருக்கும். அங்கேயும் வந்து 5 years தான் டியூரேஷனாக இருக்க போகுது. அடுத்தது மினிமம் கட் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து
ரிக்குவயர்மெண்ட்ஸ் சொல்லக்கூட பேசிக்கா நம்ம ஸ்டடி ரிக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் A level ரிசல்ட்ஸ் பயோ செஞ்சு அதுல வந்து நமக்கு யூனிவர்சிட்டி போறதுக்குரிய அந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்கணும். அதுல கட் ஆஃப்னு பார்த்தோம்னா மெயினா ஆயுர்வேதிக் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்புக்கு வந்து மினிமம் பார்த்தா 1.17 அந்த ரேஞ்சில். இது வந்து இந்த இயர் இல்லை, 23-24 லெவலில் வச்சு நான் எடுத்தது. ஸோ இந்த இயர் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். 1.17 அப்படி இருந்தது. அதே மாதிரி கம்பஹாக்கு வந்து 0.72 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ இதான் மினிமம் கட் ஆஃப். இதுக்கு மேலே இருந்தால் அது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இது மாதிரி மாறும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டுரிய கட் ஆஃப் மினிமம் லெவலில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களால் அப்ளை பண்ண இயலுமா இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது கரிக்குலம். கரிக்குலம்குள்ளேயும் நான் ஓவர் டீப்பாக போகல, பேசிக்கான விஷயங்களை சொல்கிறேன். யூஎஸ்சியில் இருக்கிற கரிக்குலமுக்கும் கம்பஹாவில் இருக்கிற கரிக்குலமுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஸோ எஃப்ஐஎம்ல யூஎஸ்சியில் இருக்கிற கரிக்குலம்னு பார்த்தோம்னா அது வந்து நார்மலாக நம்மளோட மெடிக்கல் ஃபெக்கல்ட்டிஸில் இருக்கிற மாதிரி இந்த பெரியர் எக்ஸாம் அந்த செட்டப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 5 இயர்ஸையும் வந்து 3 ப்ரொஃபஷனலாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1.5 இயர் ஒரு ப்ரொஃபஷனல், செகண்ட் 1.5 இயர் ஒரு ப்ரொஃபஷனல், தேர்ட் 2 இயர்ஸ் வந்து தேர்ட் ப்ரொஃபஷனலாக இருக்கு. ஸோ 1.5, 1.5, 3 அங்கால 2 மொத்தம் 5 இயர்ஸ் வந்து 3 ப்ரொஃபஷனலாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் எண்ட்லையும் வந்து அதாவது ஒவ்வொரு 1.5 இயர் முடியவும் வந்து உங்களுக்கு ப்ரொஃப் எக்ஸாம் நடக்கும். அது வந்து உங்களுக்கு பெரியர் எக்ஸாமாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து பாஸ் ஆகலை அப்படின்னு ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பெச் மிஸ் ஆகி நெக்ஸ்ட் பெச்சோட ரிப்பீட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இது வந்து அந்த நார்மலாக மெடிக்கல் ஃபெக்கல்ட்டிஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெச் மிஸ் ஆனீங்கன்னு சொன்னால் அடுத்த பெச்சோட சேர்ந்து படிக்க வேண்டி இருக்கும். ஸோ இதில் அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு அந்த இடையில இருக்கிற அந்த அவ்வளோ நாள் வந்து 1.5 இயர் வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் சொல்லி 20 மார்க்ஸுக்கு மாதிரி ஒரு எஸ்பிஏ செட்டப் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு 3 செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும். அந்த 1.5 இயருக்கும் வந்து 3 செம் நடக்கும். ஸோ 6 மந்த்ஸுக்கு ஒரு செம் இருக்கும். அதாவது சிஏ எக்ஸாம் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஃபைனல் ப்ரொஃபுக்கு வந்து உங்களுக்கு 4 செம் சிஏ எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த சிஏ எக்ஸாம்ஸ் வந்து சும்மா நார்மலாக உங்களோட அந்த நாலேஜை கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த பர்பஸில் தான் நடக்கும். பட் ப்ரொஃபஷனல் எக்ஸாமில் உங்களோட சிஏ மார்க்ஸில் ஒரு எவரேஜ் ஒன்று எட் ஆகும். ஸோ அந்த விஷயம் வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸாமில் முக்கியம். ஸோ சிஏ மார்க்ஸையும் வந்து நம்ம கொஞ்சம் நல்ல ஸ்டேபிள் லெவலில் மெயின்டைன் பண்ணுறது முக்கியமாக இருக்கும். ஏன்னா அதில் ஒரு எவரேஜ் வந்து அவங்க எட் ஆகிறதால. அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கணும்ல. நான் இதில் சும்மா தான் உங்களுக்கு அந்த ஹேண்ட் புக்கில் இருக்கிற பிக்சர்ஸ் எடுத்து போட்டேன். உங்களுக்கு ஒரு டீப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் நான் கதைக்கிறத விட மேலதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹேண்ட் புக்கு கேட்கலாம், நான் தருவேன். அதே மாதிரி இல்லைன்னா ஏதாவது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணி கூட கேட்கலாம். நான் விஷயங்களை உங்களுக்கு டீப்பாக சொல்லித்தருவேன். இது நான் சும்மா ரஃபாக போட்டுக்கிறேன். இப்போ நான் சொல்கிறதா மெயினான விஷயமா இருக்க போகுது. இப்போ யூஓசியில் வந்தவங்களுக்கு மெயினாக ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனலில் யூஓசியில் வந்தவங்களுக்கு இப்போ 3 ப்ரொஃபஷனல் இருக்கிறதுல ப்ரீ கிளினிக்கல் பீரியட், கிளினிக்கல் பீரியட், அதுக்கப்புறம் பேராகிளினிக்கல் 3ஆக பிரிய போகுது. ஸோ ப்ரீ கிளினிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயினாக வந்து அந்த பேஸ்மெண்ட் மாதிரி பொதுவாகவே அப்படி தானே. ஸோ ஆயுர்வேதிக்குங்கிறது வந்து ஒரு வெறும் மெடிக்கல் சிஸ்டம் இல்லை தானே. ஸோ ஆயுர்வேதிக்ங்கிறது வந்து ஒரு டோட்டல் லைஃபுக்குமான ஒரு ஃபிலோசஃபி. அதில் ஒரு பார்ட் தான் மெடிசின் சொல்லி வர விஷயம். ஸோ அதில் அந்த பேசிக்கான விஷயங்கள் தான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனலில் சொல்லி தருவாங்க. எப்படி இது அந்த ஹிஸ்ட்ரி அந்த இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனலில் வரப்போகுது. ஒவ்வொரு ஆயுர்வேதிக் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரிஜின் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களோட பேஸ்மெண்ட் எல்லாமே அதில் போடப்படும். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைட்ல சொன்ன மாதிரி ஆயுர்வேதிக் வந்து வெஸ்டர்னுக்கும் அதே அளவான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகுது. ஸோ இந்த மாடர்ன் மெடிசின் சம்பந்தமான விஷயங்களுக்கும் வந்து எந்த ஒரு கம்ப்ரமைசேஷனும் இருக்காது. இப்போ நீங்க
ஆயுர்வேதிக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலையோ அதே லெவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுக்கும் நீங்க கொடுக்க வேண்டி இருக்கும். ஏனென்றா ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் பொறுத்த வரைக்கும் நார்மலா ஒரு மெடிக்கல் ஃபெக்கல்ட்டி புள்ள வந்து எவ்வளவுக்கு வெஸ்டர்ன் மெடிசன் அனாட்டமி பிசியாலஜி பயோகெமிஸ்ட்ரியில தெரிஞ்சிருக்கணுமோ அந்த விஷயம் அவ்வளவுமே நாம் எங்கேயும் படிக்க வேண்டி இருக்கும். அதுல எந்த ஒரு இதுவும் குறையாது. இப்போ ஆயுர்வேதிக் தானே நாம வெஸ்டர்ன்ல கொஞ்சம் படிச்சா போதும் அந்த அந்த விஷயமே இருக்காது. நீங்க டோட்டலா வெஸ்டர்ன் ஃபுல்லா படிக்க வேண்டி இருக்கும். அங்கேயும் வந்து சௌராசியான்னு சொல்லி புக் வந்து வால்யூம் 4 வரை படிப்பாங்க நார்மலா மெடிக்கல் ஃபேக்கல்டிஸ்ல. எங்கேயுமே நீங்க அந்த 4 வால்யூமும் கவர் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அது அனாட்டமிக்கு அங்கே பிசியாலஜி கெமிஸ்ட்ரி எல்லாமே நீங்க பேரலா கவர் பண்ண வேண்டி இருக்கும் வித் ஆயுர்வேதிக் கரிக்குலம். ஸோ அந்த ரெண்டையுமே நீங்க கொண்டு போக வேண்டியிருக்கும். இதோட எக்ஸ்ட்ராவா சன்ஸ்கிரிட் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளோட நார்மல் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே சன்ஸ்கிரிட்ல இருக்கிறதால சன்ஸ்கிரிட் லாங்குவேஜ் படிக்க வேண்டியிருக்கும். அதுலேயும் உங்களுக்கு பாஸ் இருக்கணும் அடுத்த ப்ரொஃபோ போடுறேன்டா. அதே மாதிரி ஐடி இங்கிலீஷ் அது மட்டும் தான் வந்து உங்களுக்கு கிரெடிட்ஸுக்குரிய சப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கும். ஐடியும் இங்கிலீஷும் இருக்கும், அதுக்கும் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனலுக்குரிய சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் செகண்ட் ப்ரொஃபஷனல் போனீங்கன்னா அது கிளினிக்கலுக்குரியது. ஸோ எல்லாம் வந்து அந்த மெடிசின் அதுக்குள்ள ரிலேட்டடாக போயிடும். ஸோ வெஸ்டர்ன் சைட்லேயும் வந்து பெத்தாலஜி ஃபொரன்சிக் அந்த மாதிரி போகும். அதே மாதிரி ஆயுர்வேதிக் சைடில் பார்த்தோம்னா அங்கே வந்து நார்மலாக பேஷண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் விஷயங்கள் சிம்டம்ஸ் அந்தந்த ஒவ்வொரு ஒவ்வொரு டிசீஸ் பற்றி கிளியராக படிக்க மாட்டோம். பட் அந்த நார்மலாக லைக் ஆயுர்வேதிக் பெத்தாலஜின்ற நார்மல் பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் அதில் போகும். ஸோ அப்படி இருக்கும். அதே மாதிரி தேர்ட் ப்ரொஃபஷனலுக்கு வந்தோம்னா வெஸ்டர்ன் சைட்லேயும் சரி ஆயுர்வேதிக் சைட்லேயும் சரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிசீஸ் அந்த விஷயங்கள்ல ஃபுல் பெத்தாலஜியில் டீப்பர் இதுக்கான இதில் போயிடுவோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஐ மீன் ஒவ்வொரு மெடிசன் லைக் ஒவ்வொரு பிரிவாக படிக்கிற மாதிரி இங்கேயும் இதுலேயும் வெஸ்டர்ன்லேயும் படிக்க வேண்டியிருக்கும், ஆயுர்வேதிக்லேயும் படிக்க வேண்டியிருக்கும். நான் வந்து கதைக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா யாராவது மெசேஜ் போடுங்க, இல்லை மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. சம்டைம்ஸ் இந்த கதை கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குமா உங்களுக்கு இந்த ஸ்லாங், ஸோ அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இது நான் வந்து யூஎஸ்சி விஷயமெல்லாம் சொன்னேன். அது கம்பஹாவில் வந்து எப்படி இருக்குமென்னா அங்கே வந்து உங்களுக்கு இயர் வைஸாக 5 வருஷ கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேருந்து 5th இயர் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு இயருக்கும் வந்து இந்த செமஸ்டர் நார்மல் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற மாதிரி செமஸ்டர் எக்ஸாம் செட்டப் தான். ஸோ ஒவ்வொரு இயருக்கும் 2 செமஸ்டர்ஸ் நடக்கும். செமஸ்டர்ஸில் நீங்கள் ஃபெயில் ரிப்பீட் அப்படி வந்தால் நீங்கள் அரியர்ஸ் எக்ஸாம் சிட் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோதான். வெச் மிஸ் அந்த விஷயங்கள் இருக்காது. ஸோ 5 இயர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும். மெயினாக கரிக்குலமில் பெரிய ஆயுர்வேதிக் சைட்லலாம் பெரிய டிஃப்ரென்ஸ்ன்றதுக்கு இல்லை. பட் சின்ன சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். எப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நீங்கள் ஹிந்தி, தமிழ், சன்ஸ்கிருத்துக்கு மேலே அதிகமாக இந்த லாங்குவேஜஸ்லாம் படிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி மியூசிக் அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. மற்றபடி நார்மல் கரிக்குலமில் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. பட் அந்த கரிக்குலம்ல அந்த ஃபார்மேட்ல தான் டிஃப்ரென்ஸ். நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ப்ரொஃப் பேஸ்ட் மெத்தட் மாதிரி அங்கே செமஸ்டர் பேஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். இங்கே கம்பஹாவில் வந்து ஃபைனல் எக்ஸாம் முடியவங்களுக்கும் உங்களோட ஜிபிஏ கால்குலேட் பண்ணி உங்களை தருவாங்க. அது முடிய உங்களுக்கு அது வழக்கம் போல் அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு உங்களோட ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதான் ரெண்டுக்கும் இருக்கிற கரிக்குலம், எக்ஸாமினேஷன்ஸ் அந்த விஷயங்கள். நான் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கேன். லாஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அடுத்தது இல்லை இப்போ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வந்தால் கூட நீங்கள் செட் பாக்ஸில் போடலாம், நான் பார்த்து சொல்கிறேன். அடுத்தது ஜாப் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயினாக நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ப்ராக்டிஷனர்ஸாக டாக்டர்ஸாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அது நார்மலாக உங்களுக்கு டாக்டர்ஸுக்குரிய அந்த இதுகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு அலவன்சஸ் அந்தந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அது பேசிக்கான விஷயம், உங்களால் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதில் போட்டிக்கிறது. ஸ்ரீலங்கா ஆயுர்வேதிக் ட்ரக் கார்பரேஷன் ரெகுலர்லி ரெக்ரூட்ஸ் ஃபார் வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் managerial roles. Recent vacancies include assistant general manager, மேனேஜர். இது வந்து இந்த ட்ரக் கோஆப்ரேஷனுக்குள்ள இருக்கிற ஃபீல்ட். ஸோ நீங்கள் வந்து
ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க படிச்சதுக்கு கிரெடிட் தர மாதிரியான ஒரு இதான் தேவை அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து மெயினா நான் உங்களுக்கு சும்மாவே சொல்றேன். நார்மலா டச் பண்ற மாரி இல்ல. நீங்க ரிசர்ச் சைடுக்குள்ள போகலாம். ஏன்னா, இப்ப கரண்ட்ல வந்து அ ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸுக்கும் சரி, ட்ரக்ஸுக்கும் சரி நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கிறதால, ரிசர்ச் சைட்ல மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அந்த ப்ரொடக்ஷன் அந்த ஏரியால ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு. ரிசர்ச் சைடுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு. ஸோ நீங்க அதுக்குள்ள போகலாம். அப்படி இல்லன்னா, அ நார்மலா நம்மளுக்கு தெரியும் அகாடமிக் அந்த ரோல்ஸ்க்குள்ள போறது. அ அப்படியே இது முடிச்சுட்டு, அ லெக்சர்ஸ் அப்படி அந்த மாரி அப்படி போகலாம். அதே மாதிரி டூரிசம் செக்டர்லயும் வந்து இப்ப ஆயுர்வேதிக் வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு. பிகாஸ் டூரிஸ்ட் வந்து கூடுதலா டூரிஸ்ட் இல்ல ஃபாரினர்ஸ் இந்த வெஸ்டர்ன்லலாம் ஆயுர்வேதிக் சைடுக்கு வாரதுக்கான அந்த இது வந்து டெண்டன்சி வந்து கூடி இருக்கிற ரீசனால, இங்க வார டூரிஸ்ட்ஸுக்கு வந்து நம்ம ட்ரெடிஷனல் மெடிசினோட குடுக்கப்படுற ட்ரீட்மெண்ட்ஸும் சரி, அவங்களுக்கு குடுக்கப்படுற அ நார்மல் அவங்களோட ஹெல்த் கேர் அந்த விஷயங்கள்ல வந்து அவங்க ட்ரெடிஷனல் மெடிசின் மிக்ஸ் ஆகக்கூட அவங்க கூட விரும்புறதுக்கான சான்ஸ் கூட இருக்கிறதுனால, அதுக்கு மார்க்கெட் வந்து கூட. ஸோ டூரிசம் செக்டர்ல ஆயுர்வேதிக்கான மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூட இருக்கு. அதே மாதிரி ஆ ஸ்பாஸ் மசாஜஸ் அந்த விஷயங்கள். அதே மாரி நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த பஞ்சகர்ம தெரப்பி இந்த விஷயங்கள்லலாம் வந்து நார்மலா ஃபாரினர்ஸ் இந்த வெஸ்டர்ன் பீப்பிள்ஸ் கொரியன்ஸ் அந்த மாரி அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கு. ஸோ நம்முட ஸ்ரீலங்காவ தாண்டி உங்களால ஃபாரினுக்கும் போயிட்டு இந்த மாரி விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணி உங்க கரியர பில்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். அ ஸோ அந்த வெல்னஸ் அந்த இப்ப வந்து மெயினா காஸ்மெட்டிக் சைட்லயும் சரி, அதே மாரி அ நார்மல் டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற அ வெல்னஸ்க்குரிய ப்ராடக்ட்ஸுக்கும் சரி, ஆயுர்வேதிக் சைட்ல அதுக்கான மார்க்கெட் கூட இருக்கிறதால, அந்த சைட்ல நீங்க எந்த ரோல் எடுத்தாலுமே உங்களால ஒரு நல்ல ஒரு கெரியர் பில்ட் பண்ணிக்கொள்ளுற மாரி இருக்கும். ஸோ அதே மாதிரி சில கம்பெனிஸ்ல நீங்க வந்து கெமிஸ்ட், பாட்டனிஸ்ட், மைக்ரோபயாலஜிஸ்ட், ஜூனியர் புரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாரி ரோல்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே மார்க்கெட்டான விஷயங்களா இருக்க போகுது. அ ஸோ அதான் நான் ஜாப் வேக்கன்ஸீஸ்குள்ள நான் மெயினா சொல்ல இருந்தது வந்து, உங்களால அ நான் வந்து ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனரா தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் இல்ல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து வாஸ்ட்டான ஏரியா இருக்கு. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, இன்னும் இன்னும் உங்கள பில்ட் பண்றதுக்கு. ஸோ ஆயுர்வேதிக் வந்து அந்த விஷயத்துல ஒரு நல்லாவே ஒரு மார்க்கெட்டோட இருக்கிற விஷயம் இருக்கிறதால, உங்களால நெறைய புது விஷயங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய மாரி இருக்கு. ஆ ஸோ நான் ஜாப் சீக்கர்ஸ்க்கு வந்து நான் சில டிப்ஸ் உங்களுக்கு குடுத்துருக்கேன். என்ன விஷயம்னா, ஸ்டே அப்டேட்டட். அ லைக் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு அப்டேட்ல இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட வந்து நம்மளோட ட்ரெடிஷனல் மெடிசினோட மிக்ஸ் பண்ணி என்ன செய்யலாம்ங்கிறத பத்தி நல்லாவே உங்களால யோசிக்கக்கூடிய மாரி இருக்கும். அதே மாரி ஒரு நல்ல நெட்வொர்க்க வந்து பில்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கணும். அதே மாரி உங்களோட ஸ்கில்ஸ வந்து நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இந்த விஷயங்கள் இப்ப இப்ப ஸ்பா மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் நீங்க போகணும்னு சொன்னா, நீங்க வந்து அந்த விஷயங்கள் இப்ப ஸ்பாக்குரிய இந்த மசாஜ் தெரப்பி இந்த விஷயங்கள வந்து நீங்க கூட கான்சன்ட்ரேட் பண்ணி, நீங்க அத படிச்சு கொள்ளக்கூடிய மாரி இருக்கணும். அப்பதான் உங்களால அந்த ஃபீல்டுக்குள்ள போய் ஷைன் பண்ணிற மாரி இருக்கும். ஸோ உங்களோட என்ன பர்ப்பஸ் அப்படிங்கிறத மனசுல வச்சு, அதுக்கேத்த மாரி உங்களோட ஸ்கில்ஸ வந்து நீங்க பில்ட் பண்ணா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து இம்பாக்ட் ஆன் நார்மல் லைஃப். அ இந்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு நல்லாவே எம்பசைஸ் பண்ணணும்னு நெனச்சேன். வை பிகாஸ் என்னன்னா, அ சில விஷயங்கள் வந்து அ நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணாம நடக்கும் சொல்லுவாங்க. இப்ப நம்மளே நினைக்க மாட்டோம். சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல இவ்வளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட கொண்டு வருமான்னு. ஸோ, அத நானே சொல்லணும்னு நெனச்சேன். அதெல்லாம் நான் ஸ்லைட கூட ஃபில் பண்ணல. அ என்ன விஷயம்னா, நார்மலா நம்ம வந்து ஐ மீன் இதுல வந்திருக்கிற ஆட்கள்லாம் எந்த ஏரியா அந்த மாரிலாம் எனக்கு தெரியா. அ நார்மலா நம்மோட இதுலலாம் அ நம்ம இந்த ஆயுர்வேதிக் சரி, இந்த ஹெர்பல் விஷயங்கள், அ அதாவது நம்ம இயற்கையோட சேர்ந்து இருக்கிற விஷயங்களோட நமக்கு அவ்வளோ நம்ம கன்சிடர் பண்றது இல்ல பேசிக்கலி. ஸோ நம்ம அப்படி இல்ல. நம்ம அந்த விஷயங்கள டச் பண்றதில்ல. நம்ம ஃபுல்லாவே வந்து ஒரு அ நமக்கே தெரியும். இது ஒரு ஃபாஸ்ட் ரன்னிங் வேர்ல்டுன்னு சொல்றதால நம்ம மாடர்னா இருக்கணும். அந்த விஷயங்கள்லயே நம்ம ஓடிட்டுருப்போம். ஸோ ஒன்ஸ் நாம வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள போயிட்டு இந்த ஃபீல்ட்ல நம்ம
நம்மள நாம இந்த ஃபீல்ட நம்ம லைக் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம இதுக்குள்ள இறங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னா, உண்மையாவே நெறைய சேஞ்சஸ நீங்க லைஃப்ல பார்க்கலாம். இந்த இந்த மைண்ட்ஃபுல்னஸ் சரி, நம்ம இப்ப இப்ப இருக்கிற இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து நெறைய விஷயங்கள் மாறுது தானே! நம்ம எல்லா விஷயத்துலயுமே ஒரு ஸ்லோ பாஸ் எடுத்துக்கணும். லைஃப் எப்பயுமே ரன் பண்ணாம, ஒரு மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கணும். சில விஷயங்கள் வந்து ஆ நம்ம வந்து கூடுதலா இப்ப எல்லாருமே ஹோம் கார்டன்ஸ், ஹெர்பல் கார்டன்ஸ்க்கெல்லாம் நெறைய விருப்பப்படுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே வந்து அப்ப நம்ம ட்ரெடிஷனல் மெடிசின்ல சொல்லப்பட்டது. ஸோ, அந்த விஷயங்கள் வந்து இப்ப எவ்வளவுக்கு ரிலேட் ஆகுதுங்கிற விஷயத்த நம்மளே நம்ம கண்கூடா பார்க்கக்கூடிய மாரி இருக்கு. ஸோ, இந்த விஷயங்களையா இவ்வளவு காலத்துக்கு முந்தி நமக்கு சொன்னாங்க. அப்படின்ற மாரி நமக்கே நெறைய விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ, எப்படி நாம அ நம்மோட லைஃப்லயே வந்து நம்மோட டே டு டே லைஃப் வந்து நம்மளே நேச்சரோட, இந்த யூனிவர்ஸோட அந்த விஷயங்கள்லாம் இருக்குதானே. ஸோ நேச்சரோட நம்மள எப்படி இணைச்சுக்கொள்ள பார்க்கணும். இப்ப நார்மலா ஆயுர்வேதத்த பொறுத்தவரைக்கும் அந்த சொல்லுவாங்களே சாப்பாடு தான் மருந்து. அதான் தியரியே. ஸோ எப்படி நாம ஒரு நியூட்ரிஷனல் டயட் சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி அப்பயே செல்லப்பட்டிருக்கு. அத நம்ம எப்படி மிஸ் பண்ணோம் அந்த மாரி. நார்மலா நம்ம லைஃப்ல பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு மெடிசினா தெரியும். இதெல்லாமே ஒரு மெடிசின் தானே! நம்ம இதெல்லாமே மிஸ் பண்ணிட்டு இருக்கோமா? அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா விஷயமுமே நம்ம லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அ எல்லாத்துக்குமே அந்த ஏதாவது ஒரு அ இப்போ நீங்க ஒவ்வொரு விஷயமா நீங்க மெடிசின்ஸ் அந்த மாரி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண போறவு, உங்களுக்கு வார அந்த டிசீஸ் சரி, இப்ப டிசீஸ்ன்னு நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவோம். ஏதாவது ஒரு சடன் இல்னஸ் வரக்குள்ள, நம்ம எதுவுமே யோசிக்காம ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவோம். இதானே நம்மோட வழமை ரொட்டீன். ஸோ அப்படி இல்லாம, நம்ம ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி, நம்ம பாடிக்கு உண்மையா என்ன நடந்திருக்கு இப்படி வாரத்துக்கு அப்படின்னு சொல்லி, நம்மளோட பாடி பத்தின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். நம்மள சுத்தி இருக்கிற என்வைரன்மென்ட் பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இந்த இந்த எக்கோ கிளீன், இந்த கிரீனரி இந்த விஷயம் எல்லாமே வந்து ரூட் வந்து நம்ம இந்த ட்ரெடிஷனலான இந்த பிலோசபிஸ ஃபாலோ பண்ணா ஓகேங்கிற விஷயங்கள் வந்து நமக்கே நிறைய விஷயம் பிடிபடும். ஸோ ஒன்ஸ் நீங்க இதுக்குள்ள வந்து இந்த ஃபீல்ட்ல ஒரு முழு இன்ட்ரெஸ்ட்ட காட்ட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, யூ கேன் சீ த்ரூத். ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு மெயின் பாயிண்ட். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி. பிகாஸ் நானும் வந்து ஒரு ஒரு 2 இயர்ஸ் முதல் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு. ஸோ ரியாலிட்டி இப்ப வந்து நெறைய விஷயங்கள் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதான் உங்களுக்கும் சொல்லணும்னு நெனச்சேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ஹெர்ப்ஸ் அண்ட் ஆயில்ஸ். ஆ எப்படி நெனைக்கிறேன்னா, நாம ஜஸ்ட் போவோம் இந்த வருத்தத்துக்கு இந்த கஷாயம், இந்த வருத்தத்துக்கு இந்த கஷாயம் அப்படி ஏதாவது சொல்லி தருவாங்க. நம்ம வந்துரலாம். அந்த விஷயமே இல்ல. இது என்ன கெட் ரெடி ஃபார் அனாட்டமி, பிசியாலஜி, பேத்தாலஜி இந்த விஷயங்களெல்லாம் படிக்க நீங்க ரெடியா இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டாக்டர் நம்ம அ நாம சில ஆட்களுக்கு அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஆ இவங்க ஜஸ்ட் சும்மா அந்த விஷயங்கள பாடமாக்கி, இப்படி 4, 5 இதுகள பாடமாக்கி, குட்டி, குட்டி காப்பி கொஞ்சம் வச்சிருந்தா அப்படி அந்த மாரி இல்லாம, எல்லாமே ஒரு ஒரு சயன்ஸ் பேஸ்ட் சிஸ்டம் தான். அதுக்குரிய அது பிலோசபி, அதுல சயின்டிஃபிக் அந்த விஷயம் எல்லாமே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனா தான் நம்மளால அந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து நார்மலான கஷாயத்த பாடமாயி குடுக்கேது. வெஸ்டர்ன்லயுமே நம்ம வரும் அ ஃபா ஃபார்மசி ஒரு கோர்ஸ் செஞ்சு நம்ம இதுக்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்ல இயலும். ஆனா, ஒரு டாக்டரா, ஒரு பிராக்டிஷனரா நம்ம இருக்கணும்டா, அதுக்கான ஃபுல் பேக்ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ எல்லா விஷயமுமே நமக்கு ஃபுல்லாவே ரெடியா இருக்கணும். ஸோ அதுக்கான நான் சொன்ன மாரி மாடர்ன் அனாட்டமி, பிசியாலஜிக்குமே நம்ம ரெடியா இருக்கணும். அதே மாரி ஆயுர்வேதிக்ட பேஸ்மெண்ட் அதுல பேக்ரவுண்ட் ஃபுல்லா படிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அதே மாரி இட் வில் பி அ பீஸ்ஃபுல் அண்ட் அ ஸ்பிரிச்சுவல் காஸ். இது வந்து ஒரு ஒரு மர மதம் சார்ந்த மாரி, அந்த மாதிரி இருக்குமென்னு நாம நினைக்க தேவையில்ல. எக்ஸாம்ஸ், லேட் நைட் ஸ்டடீஸ், ஹாஸ்பிட்டல் ரவுண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ எப்படி சொல்றேன்? அட் அ டைம்ல நீங்க ஸ்பிரிச்சுவல் அண்ட் பீஸ்ஃபுல்லாவும் இருந்துட்டு, அதே மாரி அ வொர்க் லோட், பிரஷர் இந்த ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே மெயின்டெயின் பண்ணக்கூடிய மாரி இருக்கணும். ஏன்னா அந்த எக்ஸாம்ன்னு சொல்றது வந்து ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் வரைக்கும் நடக்கும். 2 மந்த்ஸ்க்கு 1 மந்த் ஸ்டடி லீவ் தருவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 1 1/2 இயர்ல ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஒரு எக்ஸாம்ஸே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அந்த டைம்லாம் கடும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ
அட் அ டைம்ல நீங்க எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கு. பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் மீ இன்ஸ்டன்ட்லி. எல்லாருமே டாக்டர்னு சொல்லி உடனே இது செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கலாம். ஸோ அப்படி இல்லாம நம்ம சில இடங்கள்ல அப்படி ஒரு பொய்யான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். சில இடங்கள்ல நாம வந்து நம்மோட ஃபீல்ட வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். அது ஒரு ரியாலிட்டி. பட் அட் த சேம் டைம் இதுக்கான ஆப்போசிட்டான எக்ஸ்பெக்டேஷனும் சில ஆட்களுக்கு இருக்கும். அதாவது யாருமே என்ன மதிக்கவே மாட்டாங்க. நான் டாக்டர்ன்னு சொல்லி அப்படி அப்படி இல்ல. நீங்க ஒரு டாக்டர் தான். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் சரி, வெளியிடங்களும் சரி, உங்களுக்கு ஒரு டாக்டருக்கான எல்லா இதுவும் கிடைக்கும்ங்கிற அந்த விஷயமும் இருக்கு. ஸோ அவரவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஏத்த மாதிரி நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கலாம். ஆம், அடுத்தது ஐல் பி அ டாக்டர் குயிக்லி. நாம குயிக்கா டாக்டர் ஆகிரலாம் அப்படின்னு சொல்லி சில ஆட்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்படி இல்ல. ஏன்டா இப்போ அந்த ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் வந்து அது 6 மாசம் படிச்சு அந்த டாக்டர் ஆகுற அந்த ஆயுர்வேதிக் டாக்டர் ஆகுற அந்த விஷயங்கள் எல்லாமே அது எல்லாமே ஃபேக். நீங்க இந்த 5 இயர் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்போட ஒழுங்கா படிச்சு வந்தா மட்டும்தான் ப்ராப்பர் ஆயுர்வேதிக் பிராக்டிஷனரா உங்களால ஆக இயலும். அடுத்தது ஜாப்ஸ் விஷயத்துல எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன தயக்கம் ஒன்று இருக்கு. ஸோ அதை நானும் இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல. ஸோ ஜாப்ஸ் வந்து குயிக்கானே கிடைச்சிரும். அந்த மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். ஆ நீங்க வந்து ஆனா என்ன செய்ய வேண்டியிருக்குமான்னா, நெறைய விஷயங்கள நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி, நெறைய தேட வேண்டியிருக்கும். ஸோ கவர்மெண்ட்டோ, பிரைவேட்டோ, உங்களோட ஓன் கிளினிக்கோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க நெறைய கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கும். ஆ அவ்வளவுதான். அ மெயினா நான் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். கொஸ்டின் ஒண்ணு வந்திருந்துச்சு. கவர்மெண்ட் செக்டர்ல வொர்க் பண்ற சேலரி ஸ்கேல் எப்படி? ஆ சேலரி ஸ்கேல் வந்து நான் இன்டர்ன்ஷிப்ல 80 எனக்கு உண்மையா சொல்லப் போனா சேலரி எக்ஸாக்ட் சேலரி வேல்யூஸ் எனக்கு தெரியாது. நான் ஸ்டில் ஒரு அண்டர் கிராஜுவேட் இருக்கிறதால. ஸோ கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல நீங்க மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலா வெஸ்டர்ன் டாக்டர்ஸ் கிடைக்கிறதுல ஒரு சின்ன போர்ஷன் தான் குறையும் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. ஆஹ் இது வந்து நான் எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் தான். ஸோ எக்ஸாக்டான வேல்யூ எனக்கு சொல்ல தெரியல. நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸ்லைட்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தா கேட்கலாம். செட் பாக்ஸ்ல போடலாம். இல்ல அன்மியூட் பண்ணி கூட கேட்கலாம். நான் வந்து இப்ப நார்மலா எனக்கிட்ட பர்சனல் அட்வைஸ் கேட்டு வர ஆட்களா இருந்தா, நான் அவங்கள பத்தி கேட்டு, இப்ப உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இல்லாட்டி உங்களோட நார்மல் ஐடியாஸ், பிலீஃப்ஸ் அதெல்லாம் கேட்டு, இல்ல அவங்கள பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். இது வந்து இது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ங்கிறதால என்னால உங்க எல்லார்ட்ட ஐடியாலஜிஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் சொன்னதுகளை வச்சு உங்களோட விஷயங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இதுல எதை எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ எனக்கு இந்த ஃபீல்டு ஓகேயா இருக்குமா அப்படின்னு சொல்லி. என்னன்னா சீரியஸ்லி ஹார்டான ஒரு விஷயம். இப்ப ஒரு ஈஸியான ரொட்டு இல்ல. நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் முக்கியமா தமிழ் பேசுற ஆட்களா இருந்தா நான் ரேசிசம் அப்படி சொல்ல வரல. அந்த ஃபீல்டுல வந்து அவங்க ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்லி நம்மோட தமிழ் பேசுற ஆட்கள் வந்து போன குறைவு. அவங்களே சொல்லுவாங்க. இப்ப லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா தான் வந்து நம்ம தமிழ் பேசுற ஆட்கள் வந்து அந்த கோர்ஸுக்குள்ளேயே போறாங்க. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ்ன்னு சொன்னா அவங்க வந்து இப்ப நிறைய காலமா அவங்க அந்த சிங்கள மீடியமா தானே இருந்துச்சு. ஸோ சிங்கள மீடியமா இருந்து அந்த பேக்ரவுண்ட் அந்த என்வாயன்மெண்ட்லயே இருந்துட்டாங்க. ஸோ இப்ப மீடியம் இங்கிலீஷ் ஆக்கி அவங்க ஃபுல் டியூட்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் தான் அவங்களுக்கு நடக்கும். லெக்சர்ஸ் எல்லாமே. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னா அவங்களுக்குமே அந்த இவ்வளவு காலம் பழைய லெக்சர்ஸ் மாதிரி எல்லாமே அந்த அவங்க நீண்ட எவ்வளவு காலம் வந்து ட்ரெயின் பண்ணி அப்படித்தானே இருந்தாங்க சிங்கள மீடியமுக்கு. ஸோ சில இடங்கள்ல அவங்கள மீறி அந்த சிங்களத்துல படிப்பிக்கிறது அப்படியெல்லாம் விஷயங்கள் வரலாம். ஸோ அது ஃபெடப் ஆகலாம் சம்டைம்ஸ். இப்ப நான் எல்லாம் போகக்குள்ள எனக்கு சிங்களம் ஜீரோ, அது நாலேஜே இல்லாம தான் போனேன். ஸோ அந்த மிஸ்டேக் நீங்க செஞ்சிடாதீங்க. மேக்சிமம் சிங்களம் படிச்சுட்டு போக பாருங்க. பேசுறதுக்கு சரி சிங்களம் படிச்சுட்டு போக பாருங்க. ஏன்னா அது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தரும் கட்டாயம். இங்கிலீஷ்
கட்டாயம் மஸ்டா படிச்சுட்டு போங்க. ஸோ எப்படி யூனிவர்சிட்டிஸ் போறதுக்கு இங்கிலீஷ் இல்லாம கஷ்டம். இங்க நீங்க இங்கிலீஷ் இல்லாம சர்வைவ் பண்றதே கஷ்டம். ஸோ இங்கிலீஷ் படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி சிங்களமும் வந்து 7 மண்டலம் படிச்சுட்டு போங்க. அங்கேயும் போயிட்டு பிள்ளைகளோட இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள்ல சிங்களத்துல பேசவும் சரி, எழுத வாசி எல்லாமே அப்படியே படிச்சுட்டே இருங்க. கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருங்க சிங்களத்தை. ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உண்மையாவே. இப்போ வேர்ட் ரவுண்ட்ஸ்ல எல்லாம் அது நார்மலாவே யூனிவர்சிட்டிஸ்ல அப்படிதான். அந்த நார்மலா உங்களுக்கு அந்த சிங்களம்ங்கிறது தவிர்க்க முடியாதா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு போன ஒரு ஆள் தமிழ் பேசுற ஒரு புள்ள அங்க போகுதுன்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு அங்க ஃபர்ஸ்ட்ல போனா உண்மையாவே ஃபெடப் ஆக நிறைய சான்சஸ் இருக்கும். பிகாஸ் என்னடா அந்த இப்ப அந்த சிஸ்டம் சொன்னது அது ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன் சிஸ்டம்னு சொல்லி அதுல இருக்கிற விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வார்த்தை கப்பா அப்படிலாம் அவங்களோட பாட்டு சொல்லிட்டு போவாங்க. ஸ்கூல் இல்லையே டீப்பா நின்று ஒவ்வொன்றா சொல்லி தரதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம போன உடனே என்ன ஒன்றும் புரியல, எல்லாமே புதுசா இருக்கே, லாங்குவேஜும் புதுசு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியா போங்க. ஸோ இஃப் யூ ஆர் பிரேவ் இனஃப் யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ அதான் நான் சொல்லுவேன். உங்களை உங்களை நீங்களே திங்க் பண்ணி யோசிச்சு போனீங்கண்டா சரி. எனி கொஷின்ஸ்? வெஹிக்கிள் பர்மிட் இருக்கா? வெஹிக்கிள் பர்மிட்டும் இருக்கு, இருக்கான்னு கேட்டிருக்கீங்க, அதுவும் இருக்கு. ஜிசாக்கல்லா ஹைரன் தாத்தா.